Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோவில் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸில் சிலபஸ் வைஸாக கவர் ஆகிற லெசன்ஸ்லேருந்து ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம லெசன்ஸ் வைஸாக வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுபடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல். இது பார்த்திங்கன்னா 11வது லெசன் நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸில் மட்டும் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 11 லெசனுமே நமக்கு சிலபஸில் கவர் ஆகிற டாபிக்ஸ் கவர் ஆகிற லெசன்ஸ் எல்லாமே தான். ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க வீடியோஸ்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சம் கேப் நம்ம விட்டுட்டோம். ஸோ இனி தொடர்ச்சியாக நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ரிமைனிங் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி தமிழ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ தமிழில் வந்து ரிவிஷன் மட்டும்தான் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஜிகே பொறுத்தளவுக்கு நம்ம யூனிட் வைஸாக இருக்க நம்ம டாபிக்ஸ் எல்லாமே லெசன்ஸ் வைஸாக வந்து பார்த்துடலாம். ஸோ இனிமேல் நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸோ நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்டில் கேட்ட டாபிக்ஸ் எல்லாமே நம்ம தொடர்ச்சியாக போட போகிறோம். ஸோ நீங்களும் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். சமய சார்பின்மையை புரிந்து கொள்தல். இந்திய பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என கூறியவர் யார்? ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. இந்திய நாடு பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தையும் கொண்டிருக்கும் என கூறியவர் ஜவஹர்லால் நேரு. இந்தியா பல டேஸ் பண்பாட்டு நம்பிக்கைகளை கொண்ட ஒரு நாடாகும். ஆன்சர் சமய மற்றும் கலாச்சார பண்பாட்டு நம்பிக்கைகளை கொண்ட நாடு. இந்தியா எந்த சமயங்களின் பிறப்பிடமாக திகழ்கிறது? ஆன்சர் 4 பெரும் சமயங்களின் பிறப்பிடமாக இந்தியா வந்து திகழுது. என்னது சமயம் பார்த்தோன்னா இந்து சமயம், சமணம், புத்தம் மற்றும் சீக்கியம் சமயம். இந்த 4 சமயங்களின் பிறப்பிடமாக திகழ்வது வந்து இந்தியா. எத்தகைய நாடுகள் அனைத்தும் பல சமயங்களை கொண்டிருப்பதால் அனைத்து சமயங்களையும் சகித்து கொள்ளும் தன்மை அவசியமானதாகும். ஆன்சர் நவீன தேசிய நாடுகள். சமய சார்பின்மையின் நோக்கமானது சமய நம்பிக்கை கொண்டவர்களும் மற்றும் எந்த சமயத்தை சாராதவர்களும் அமைதியுடன் இணக்கமாக வாழ்வதற்கான டேஸை வந்து உருவாக்குவது. ஆன்சர் சமூகத்தை உருவாக்குவது. சமய சார்பின்மையின் நோக்கம் என்னன்னா சமய நம்பிக்கை கொண்டவர்களும் எந்த சமயத்தையும் சாராதவர்களும் அமைதியுடன் இணக்கமாக வாழ்வதையே நோக்கமாக கொண்டது. இந்திய சமூகத்தின் பல்வேறு நிலைகளில் சமய சார்பின்மை நிலையை நாட்ட பங்களித்துள்ள மதிப்பிற்குரிய தனிநபர்கள் யார்? ஆன்சர் ராஜாராம் மோகன் ராய், சர் சையது அகமது கான், ரவீந்திரநாத் தாகூர், மகாத்மா காந்தி மற்றும் பி.ஆர். அம்பேத்கர். சமய சார்பின்மை என்ற சொல் எந்த வார்த்தையான செகுலம் என்பதிலிருந்து உருவானது? ஆன்சர் லத்தீன். சமய சார்பின்மை என்னும் சொல் செகுலம் என்ற லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. செகுலம் அப்படின்னா காலம் அல்லது உள்ளுணர்வு காலம் என்று பொருள். செகுலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் ஜார்ஜ் ஹோலோயோக். செகுலரிசம் என்ற பதம் சொல்லை உருவாக்கியவர் ஜார்ஜ் ஹோலோயோக். பிற மதங்களின் மீது சகிப்புத்தன்மையான அணுகுமுறை மற்றும் வெவ்வேறு நம்பிக்கைகளை சார்ந்த குடிமக்களுடன் அமைதியாக இணங்கி வாழும் ஒரு மனப்பாங்கு வந்து சமய சார்பின்மை. அரசையும் மதத்தையும் தனித்தனியாக பிரிக்கும் கோட்பாடு சமய சார்பின்மை. கடவுள் அல்லது கடவுள்கள் மீது தன்னம்பிக்கை அதாவது நல்ல நன்னம்பிக்கை இற்றிருத்தல் வந்து ஆதிக்கம். அரசோ சமயமோ ஒன்று மற்றொன்றின் விவரங்களில் தலையிடாதிருத்தல் வந்து சமய சார்பின்மை. சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை. நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்ற யாருடைய எளிய வாக்கியம் சமய சார்பின்மை என்ற கருத்தை வந்து விளக்குகிறது. ஆன்சர் கவிஞர் இக்பால். எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது என்று கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே அறிவித்த முதல் பேரரசர் வந்து அசோகர். அசோகர் அரசாணை எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது என கூறிய கல்வெட்டு ஏது? ஆன்சர் 12வது பாறை அரசாணை. அனைத்து மத பிரிவினருடன் சகிப்புத்தன்மையோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது மிகுந்த மரியாதைக்குரிய மனநிலையை வளர்த்து கொள்ளவும் தம் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்த அரசர் வந்து அசோகர்.
எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு அனுமதி அளித்தால் அது சுதந்திர கோட்பாடு என அழைக்கப்படுது. அரசு எந்த ஒரு சமயத்திற்கும் மற்றவருக்கு மேலாக முன்னுரிமை அளிக்காதிருத்தால் சமத்துவ கோட்பாடு. சமய விவரங்களில் அரசு நடுநிலைமை கொண்டிருத்தல் நடுநிலைமை கோட்பாடு என அழைக்கப்படுது. ஒரு நாடு எந்த ஒரு சமயத்தையும் அதிகாரபூர்வமாக ஊக்குவிக்காமல் ஒவ்வொரு சமயத்தையும் சமமாக நடத்துதல் சமய சார்பற்ற நாடு. அனைத்து குடிமக்களும் எவ்வித சமய நம்பிக்கை கொண்டிருந்தாலும் எந்த பணியில் நுழைய தகுதி வாய்ந்தவர்கள் ஆவர். ஆன்சர் அரசு பணி. கல்வி கூடங்களில் முற்றிலும் சமய போதனைகள் இருத்தல் கூடாது என்பதோடு எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கும் ஆதரவாக எவை வசூலிக்கப்படுவதில்லை. ஆன்சர் வரி. இந்தியாவில் அனைத்து சமயங்களையும் சமமாக நடத்த வேண்டும் என்பதன் அடிப்படையிலேயே எந்த கோட்பாடு படிப்படியாக தோன்றியது. ஆன்சர் சமய சார்பின்மை கோட்பாடு. மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றிய முகலாய மன்னர் யார். ஆன்சர் அக்பர். தீன் இலாஹி மற்றும் சுல்-இ குல் சமய சகிப்புத்தன்மை கூறுகிறது. இதை ஏற்படுத்தியவர் யாருன்னா அக்பர். தீன் இலாஹினா தெய்வீக நம்பிக்கை, சுல்-இ குல் அப்படின்னா அனைத்து சமயத்தினரிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை விரும்புதல். சமய சார்பற்ற என்ற சொல்லானது எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. ஆன்சர் 1950. சமய சார்பற்ற என்ற சொல் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட ஆண்டு 1976. சமய சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பின் முகவுரையில் எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. ஆன்சர் 42வது சட்ட திருத்தத்தின்படி. ஒரு இறையாண்மை வாய்ந்த சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடு இந்தியா. நமது டேஸ் அடிப்படை நோக்கமானது தேசிய ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் தனிமனித மாண்புடனும் கண்ணியத்துடனும் ஊக்குவிப்பதாகும். ஆன்சர் நமது அரசியலமைப்பின் அடிப்படை நோக்கம் என்பது தேசிய ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் தனிமனித மாண்புடனும் கண்ணியத்துடனும் ஊக்குவிப்பது. நாட்டிற்கான தனி சமயம் எதுவும் எந்த நாட்டில் இல்லை. ஆன்சர் இந்தியா. இந்திய அரசியலமைப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திரம் நாட்டு குடிமக்கள் மட்டுமின்றி இந்தியாவில் வாழும் யாருக்கும் வழங்கப்படுகிறது. ஆன்சர் வெளிநாட்டவருக்கு. சமய சுதந்திரம் நாட்டு மக்களுக்கு மட்டுமன்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவருக்கும் பொருந்தும் என்று பம்பாய் மாநிலம் ரத்திலால் வழக்கில் மேன்மை மிக்க உச்சநீதிமன்றத்தால் சுட்டிக்காட்டப்பட்ட ஆண்டு 1954. எந்த கோவில் வழக்கமான சிகரத்திற்கு பதிலாக இந்து பாணியிலான கோபுரம், சமண விதானம், புத்த ஸ்தூபி மற்றும் இஸ்லாமிய பாணியிலான குவிமாடம் ஆகியவை அமைக்கப்பட்ட கோவில். ஆன்சர் கஜுராஹோ. எந்த ஒரு சமயத்தாலும் தன்னை அடையாளம் காணாது அல்லது சமயத்தால் கட்டுப்படுத்தப்படாததாகவும் இருப்பது அரசு. ஒவ்வொருவரும் அவரது விருப்பத்திற்கேற்ப எந்த ஒரு டேஸையும் பின்பற்றும் உரிமையை அரசு உறுதி செய்கிறது. ஆன்சர் சமயத்தை. எந்த ஒரு நபருக்கும் அவரது சமய நம்பிக்கையின் காரணமாக அரசு எவ்வித பாகுபாடும் காட்டாது. இந்திய மக்களிடையே சகோதரத்துவத்தை உருவாக்குவதோடு தனிமனித மாண்பிற்கும் நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கும் உறுதி அளிக்கிறது இந்திய அரசியலமைப்பு. சமயம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்யும் சட்டப்பிரிவு 15. பொது வேலைவாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தல் பற்றி கூறும் பிரிவு சட்டப்பிரிவு 16. எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்கும் சட்டப்பிரிவு 25(1). சமய விவரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் பற்றி கூறுவது சட்டப்பிரிவு 26. எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாது என கூறும் சட்டப்பிரிவு 27. சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்து நடைபெறும் சமய போதனைகள் அல்லது சமய வழிபாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை பிரிவு 28. அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாட்டை காட்ட தடை பற்றி கூறும் சட்டப்பிரிவு 29. பொது கல்வியை அனைத்து சமய ஆதிக்கத்திலிருந்தும் விடுவிப்பது கல்வியல் சமய சார்பின்மை. அக்பரின் கல்லறை எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் சிக்கந்தரால அமைந்துள்ளது, ஆக்ரால. இஸ்லாம், இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் தனது கல்லறையில் இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தியவர் அக்பர். நான் உன்னுடன் இருக்கிறேன், ஓ மனிதனே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று கூறியவர் கபீர்.
இந்த வீடியோவில் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் சமய சார்பின்மை இந்த டாபிக் கவர் ஆகிற லெசன்ஸில் இருக்க கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒவ்வொரு டாபிக் கவர் ஆகிற லெசன்ஸ் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியில் இருக்க லெசன்ஸும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸில் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரனால நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி இங்கே படிச்சிருங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு இந்த டைப்